உளுந்து தைலமே நம்ம பார்த்திங்கன்னா சித்தா ஸ்டோரில் கிடைக்கிது. உளுந்து தைலம் போடலாம். அதுமாதிரி பிண்ட தைலம். இந்த பிண்ட தைலம்ங்கிறது பார்த்திங்கன்னா உடம்புக்கான ஒரு தைலம். அது பார்த்திங்கன்னா மெழுகு மாதிரி இருக்கும். அது நைட்டாக நீங்கள் குழம்பு கண்டில் கேஸில் காமிச்சிங்கன்னா அப்படி நெய் மாதிரி உருகிடும். மிதமான சூட்டில் நீங்கள் முட்டியில் ஜாயின்ஸில் போட்டிங்கனாக்கா அந்த லூப்ரிகன்ட் ரீஃபார்மேஷன் கிடைக்கும். பிண்ட தைலம் அவ்வளோ சூப்பரான ஒன்று. ஸோ இந்த பிண்ட தைலம் சொல்லியிருக்கோம். அதேமாரி இஞ்சி 10, அதேமாரி உளுந்தில் சேர்க்கக்கூடிய ஒரு ஆயில். என்ன ஆயில்? கடுகு எண்ணெய். தி பெஸ்ட் லூப்ரிகன்ட், ஜாயிண்ட் பெயின், அதாவது நம்ம ஃப்ரோசன் ஷோல்டர், இந்த தசை இறுக்கம் எல்லாத்துக்கும் தி பெஸ்ட்டுன்னா நம்மளுடைய கடுகு எண்ணெய். இந்த உளுந்தை நம்ம என்ன பண்ணுறோம், லைட்டாக வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ பவுடர் ஆயிருக்கு. அதில் நம்ம என்ன போட போகிறோம், அந்த கடுகு ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, மஸ்டர்ட் ஆயில் இருக்கு இல்லையா, அதை போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி அழகாக நீங்கள் எங்கே ஜாயின்ஸ் இருக்க அதை ஒரு 10 மாரி போட்டுருங்க. இந்த உளுந்தோட சக்தியும் எண்ணெயோட சக்தியும் போகும்போது சீக்கிரம் க்யூர். லைட்டாக ஏர் கிராக் இருக்குது, எனக்கு தேய்மானம் இருக்குது அப்படின்றாங்களே, அதெல்லாம் சரியாயிடும். L4, L5 பெயின் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்கோ அங்கெல்லாம் இந்த உளுந்து ப்ளஸ் கடுகு எண்ணெயை போட்டிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக சீக்கிரம் க்யூர் ஆகும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று.